ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க கடவுள் அருளால். நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிற 3 நாளாக முடியல. அதனால் வீடியோக்கு எதுவும் போடாமல் இருந்திருக்கு பாருங்கள். ஆமாம், எனக்கு ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. இது ஒரு பெருமையாக வந்து பேசுறதுக்கு என்னங்க ஒன்றும் இல்லைங்க. சேனல் ஆரம்பித்தா 15 நாள் ஆகுது. அதெல்லாம் 1,00,000 பேர்லாம் வரமாட்டாங்க. நிறையா சேனல் ஓப்பன் பண்ணி புட்டுக்கிட்டு நிற்கிறதெல்லாம் அதாவது வாட்டில் முத்தி விளைஞ்சு காயாக தொங்குது. அதை அறுத்து சேல் பண்ணுறதுக்கு யாருக்குமே இது இல்லைங்க. என்ன சொல்கிறதுனா தான் ஆள் கிடைக்கல, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மிஷின்லாம் வந்திருக்குது, அதில் போட்டு அறுத்து சேல் பண்ணி எதாவது பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை. அதனால் நாங்கள் இது பண்ணிட்டோம். என்ன பண்ணலாம்? ஏன் சாமி 2 வாண்டு வச்சுருக்கணுங்க. 2 வாண்டு என்னை பாடாப்படுத்துதுங்க. சரி, வெளியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு விளையாடலாமான்ட்டு போனேன். அது சின்ன குட்டிய போகாத இடத்துக்குலாம் தாவி குதிச்சு ஓடிடுது போகிறப்ப. ஐயோ பாருங்களேன், குதிச்சு ஓடிடுது. ஆனால் அங்கே போய் திரும்பி வர தெரிய மாட்டேங்குதுங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வீடியோ போடுறாங்க சில பேர்னால் எனக்கு நிறையா பேர் பல ரகம் இருக்குது யூடியூப்பில். வந்து ஒரே ரகம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. நல்லா 3 நாளால் ஒன்றும் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே ரொம்ப ப்ராப்ளத்தை காட்டிடுச்சு எனக்கு. எந்த வெயில் காலம் வந்தாவே ஒன்றும் முடியாது, உடம்பு கட்டுப்பாட்டில் நிற்காது. நம்ம அது சொன்ன கொடுத்தா நம்ம கேட்கணும், நம்ம சொன்ன கொடுத்துல அது கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த மாதிரி போயிடும். இந்த சூர்யா செகண்ட் மேரேஜ் பண்ணாங்களா சூர்யா, அது வந்து எனக்கு அதுக்கு சண்டை வரும் போகுது, அப்பப்போ இருக்குது. அது பாட்டில் இருக்குது. நான் அதை பற்றி எது பெருசாக பேச வரல. நம்ம ஒருத்தர் ஒரு தொழில் செஞ்சு முன்னேறலாம், ஒரு குழந்தைகளை வளர்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப விட்டுருங்க. அவங்களுக்கு தனியாக விட்டுருங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடுச்சு. 30-31 வயசாகி போச்சு. அவங்களுக்கு தெரியும். நீ ஏன் ட்ரெஸ் போட்டு மினுக்கிற, நீங்கள் புருஷனை விட்டு போட்டு வந்துட்டு குழந்தைகளுக்கு கண்டுக்காமல் நீ போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னால் நீ எதுக்கு அந்த டான்ஸ் பார்க்கணும்? நீ பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி தோணுதா உனக்கு? நீ வந்து பார்க்கக்கூடாது. பார்க்காம மூடிக்கிட்டு போய் படுத்துக்கணும். எதை மூடணும்? மூடுறத கரெக்டாக மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு படுத்துக்கணும். உனக்கு கையை அப்படி எழுதுறதுக்கு தோணுதா? இந்த வரலையும் வெட்டிக்கோ. இது 2 தான். இப்படி இந்த வரல தான் அதிகமாக டச் பண்ண வேண்டும். எதில் வேணாலும் பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பண்ணுறப்ப அந்த கையை எனக்கு கொஞ்சம் பிளேட்டில் கிழிச்சிக்கோ. இல்லை உன்னால் கிழிக்க முடியலையே சொல்லு, நான் வர கிழிச்சு விட்ருவேன். ஆமாம், நான் அப்படி சொல்கிறேன். கையை மட்டும் கிழிக்கிறதுக்கு எனக்கு மைண்டு வராது, மனசு வராது. அந்த ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும், வெகுளியான குணம், சென்சிட்டிவ் மைண்டு. ஒரு உயிரை கொன்னோம், ஒருத்தர் வந்து இப்படி ஊசியில் குத்தி ரத்தத்தை வெளியே வந்து அதை ரசித்து அதை பார்க்குற மனநிலை எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் வந்து அந்த லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட பணம் காசு இருக்கலாம், இல்லை இல்லாமல் பெட்டி பையனாக கூட சுற்றிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் அது யாருக்கும் தெரியாது. ஒருத்தரை வந்து புண்படுத்தி அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அந்த பொண்ணு நைட்டெல்லாம் நினச்சி யாரும் இல்லை, அப்பா அம்மா சப்போர்ட்லும் இல்லை. என்ன இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, விட மாட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்று அந்த பிள்ளை அப்பா அம்மா வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்ப்பாங்க. அந்த இதில் வந்து அந்த பொண்ணு ஏதோ அதனுடைய வேலையை பார்க்குது, கரெக்டாக இருக்குது. குழந்தைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை வாங்கி கொடுக்குது. அப்புறம் என்ன வாங்கி கொடுக்கணுமோ அதை கரெக்டாக வாங்கி கொடுத்துட்ருக்குது. அது என்னென்ன எப்படி கரெக்டாக பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுது. அது வந்து பண்ணாமன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இல்லை. அது அதனுடைய தகுதிக்கு மீறி அது பார்த்துக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அது தெரியுமா? எதில் வீடியோ போட்டு எப்படி கரெக்டாக போடுது அப்படிங்கிறது அது வந்து எனக்கு தெரியும். அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கை ஏற்றுச்சிட்டு எனக்கு தெரியும். அந்த பிள்ளை தப்பாக வந்து நான் பேசுகிறதுக்கு கோவத்தில் பேசியிருப்பேன். என்ன ஏன் எனக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கும் எனக்கு அதுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கலாம், இல்லை எல்லாமே இருக்கலாம். அது நான் சொல்ல வரல. ஒருத்தர் வந்து தப்பாக குத்தி பேசி ஒரு கமெண்ட் போட்டு நீ இப்படி ஆடுற அப்படி ஆடுற, நீ வந்து அது இதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் என்ன இருக்குது? ரைட்ஸ் இல்லைப்பா. ஏதாவது 10 அந்த மாதம் ஒரு ஆளுக்கு ஒரு 50,000 போட்டு விட்றீங்க. அது எழுதுறவன் எல்லாமே
சொல்லுங்கள். நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, போகிறாங்க கொடுக்குறேன் அண்ணன் தம்பியாட்ட அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் 10 பைசா கூட கொடுக்க, நீ அந்த கமெண்ட் போடுறதுக்கே நீ நான் யோசிச்சு போடுவேன். அந்தளவுக்கு அது நெட்டு போட்டுருவே, அது போட மாட்டேன், எனக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. நெட் பேலன்ஸ் போடுற காசு இருக்குதா? ஓ, அவங்கள திட்டுற அளவுக்கு நெட் பேலன்ஸ் போடுற அளவுக்கு உனக்கு காசு இருக்கும். கரெக்டு. உனக்கு வந்து மனசுக்குள்ளே வேதனை அப்படி இருக்குது. அப்போ உன் பொண்டாட்டி அப்படி இருக்கான்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்லுவேன். உன் பொண்டாட்டி உன் வீட்டை மட்டும் பார்க்காம அடுத்த வீட்டு போய் எட்டிட்டு பார்ப்பலாட்ருக்குது. அதுதான் பிரச்சனை. அவளை திட்டினா நைட்டு போட்டு சாணி முதிக்கிறவன் முதிச்சிருவாளே, நம்ம அவகிட்ட ஜெயிக்க முடியாது. தொடப்ப கட்டை எடுத்து ஒரு வாட்டி அடியில் அடித்தான்னா அது பிஞ்சுக்கிட்டு போயிடும். சிக்காக்கு போச்சு வரும், பிஞ்சுக்கிட்டு அப்படி பிஞ்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு யோசனை இன்றைக்கி புரிஞ்சிச்சுட்டா கொய்யால். அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி அந்த அந்த குழந்தைகள் 2 வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. நீ அப்படி பண்ணுற, இப்படி பண்ணுற, சோப் பண்ணுற, ஒரு டான்ஸ் பண்ணணுன்னா எல்லாம் பண்ணித்தான். இப்போ சினிமா நடிகர்கள் இருக்காங்க, அதில் வந்து சந்தோஷமாக இருந்து நடிக்கிற மக்கள் யார் நீ சொல்லு? அவங்களுக்கு நடிக்கிறது மட்டும்தான் தெரியும். அந்த வேலை கொடுத்தானா அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எது சொல்கிறாங்களோ சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு இடத்துல நின்று வாய்ஸ் அவுட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அதை சொல்லி அவங்க ஆக்ஷன் பண்ணி நடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வேலை அதோடு முடிஞ்சுது. சினிமா நடிகர்கள்லாம் கஷ்டமான தொழில் கிடையாது. இருக்கலாம், வெயில் இருக்கலாம், எல்லாம் தான் கஷ்டப்படுறாங்க, இருக்கலாம். அதை எடிட் பண்ணுறேன் பாருங்கள், அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன, எந்த தலையை எங்கே வைக்கிறது, கால் எங்கே வைக்கிறது, இது எப்படி வைக்கிறது, அவன் தான் பிடிச்சிக்கிட்டு ஆடணும். நைட்டும் பகல் தூக்காமல் எடிட்டர் தான் கொஞ்சம் கவலைப்பட்டுருக்கணும். இவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டாலும் அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த ஒரே சென்டிமெண்ட்டு, நடிக்கிறது மட்டும் நடிச்சுட்டு அவங்க வாட்டில் வந்துட்டு பணத்தை வாங்கி போய்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களும் அப்படி இல்லை. கஷ்டப்படணும். கதை கஷ்டப்பட்டு தான் எழுதணும். ஒவ்வொன்று யோசித்து வரும். அந்த மாதிரி வந்திருக்கலாம். அந்த புள்ள வந்து ஏதோ அதனுடைய பொழப்புக்கு இல்லை அதனுடைய திறமைக்கு அதனுடைய வருங்கால குழந்தைகளுக்காக அதனுடைய லைஃபுக்காக அது ஏதோ ஒன்று பண்ணுது. ஒரு இந்தி படத்தில் வந்து பாப்புலர் படம், அது வந்து அமிதாப் பச்சன் நடித்த படமா வேறு யாரோ நடித்த படம், அமிதாப் பச்சன் நடிக்கல. ஜுபி 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 அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அவங்க அம்மா ஃபஸ்ட்லேயே அந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் வரும். நான் 2-3 டைம் அந்த படம் பார்த்துருக்குறேன். கல்யாணம் முடிச்ச புதுசில் வந்த படம். இப்போ கிட்டத்தட்ட 87 வந்த படம். அந்த படம் 1987 வந்துருச்சு. அந்த படம் செம ஹிட்டு. ஒன்றுமே இல்லை அதில் வந்து அந்த பாட்டு தான் செம ஹிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரி, அவ்வளோதான். அது நார்மல் ஸ்டோரி தான், ஆனால் அவ்வளோ ஹிட்டாச்சு. அவங்க அம்மா அழகாக இருப்பாள். அந்த மேடையில் பாட்டு பாடித்தான் அவங்களுக்கு வந்து குழந்தைகளை வந்து காப்பாற்ற முடியும். புருஷனாலே ஒன்றும் முடியாது. ஏதோ நோய் வாய்ப்பட்டு என்னமோ இருப்பாங்க. அதுக்கப்புறம் இறந்துருவா அப்படி எனக்கு தெரியல. ஹோட்டலில் சர்வர், அதில் எவ்வளோ கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இவங்க நைட்டு போய் டான்ஸ் ஆடுவாங்க, வந்துடுவாங்க. அன்றைக்கும் அதே மாதிரி தான் குழந்தைகள்கிட்ட சொல்லி போட்டு எல்லாம் போயிட்டு ஜம்மியா போகிறாங்க. அந்த டான்ஸ் ஆடுறப்ப அந்த வில்லன்னு ஒரு திருப்பம் பாருங்க, உங்களை மாதிரி. இப்போ சூர்யாவுக்கு கமாண்டு பாடுற ஒரு வில்லன். அவன் வில்லன்னா அவங்க ஆயா பார்த்தது வந்து ஒரு ஒரிஜினல் மனுஷனுக்கு பெற்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. ஏதோ ரோட்டில் போகிறது கழுதை உருதை பண்ணி, கழுதை உருதைலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் நல்லது. கழுதிலாம் செம்ம ஒரு டேலண்ட்டில் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் கழுது மூஞ்சியில் முடிச்சான்னா அன்றைக்கி பொழுதுக்கே கழுதையாட்டவே சுற்றுவேன் நல்லா. ஆமாம், அந்த மாதிரி அதை ஏதோ சொல்லிக்கிட்டு ஆடி இருக்குது. நீ போய் அதை போய் சொல்லி குத்தம் கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறப்ப? அதை குத்தம் கண்டுபிடிச்சி நீ போய் நிப்பாட்டிடுவியா? நிப்பாட்டிடுவியா? சூரியன் இன்னும் அதிகமாக ஆடு, நல்லா போ, தூள் கிளப்பிக்கிட்டு ஆடு. வெக்கங்காட்ட நான் ஏன் உனக்கு அந்த வார்த்தை என்ன போடுறது? இவங்களை போய் நம்ம உயர்த்தி பேசி சூப்பராக இருக்குது டான்ஸுன்னு சொல்லணுமா? ஏன் நம்ம இப்படி போட்டால் என்ன, நம்ம பேர் மேலே வருமே அப்படின்னு சத்தியமாக வராது. என்னம்மா அம்மாட்ட போய் கொஞ்சக்கோ, பா இங்கே பா இந்த அம்மா போகிறா பாரு, அங்கே போய் சாப்பிட்றா பாரு. என்னடா பாடி தங்கோ. இப்போ அது வெளியே போகணுங்குது, நான் வேண்டாங்கிறேன். நான் அதில் தான் வெளியே போகுங்குது. அதுக்குன்னா யாரை என்கிட்ட செவத்துல யாரும் குதிக்கிறதுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. தொப்புன்னு கீழே விழுந்துட்டு பயமாக இருக்குது எனக்கு.
அந்த உயிரை ஏய் சண்டையாக இருக்குதுடா ரெண்டுக்கும். நான் புஜ்ஜுக்குட்டி சரி நீ சாப்பிடு, உனக்கு தனியாக போட்டு வச்சிட்றேன் நீ சரியா, இன்னில்தான் உனக்கு தனியாக போட்டு வச்சிட்றேன். இது ஒன்றும் செட் ஆகாதுங்க. ஆயாள் மகளும் தான் சரி பாவம் போயிட்டு போகுதுன்னு பண்ணுனா அது அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னத்தை தான் பண்ணிட்டு நான் சரி இது ஒத்து வராது. நான் என்ன சொன்னேன்னா எங்கே வந்தேன்னா எனக்கு தெரியல. நீ அந்த கமாண்டு போட்டால் நம்மளையா பாப்புலராக எல்லாம் லைக் போடுவாங்க. அப்போ நிறையா பேர் மனசுக்குள்ளே ஒரு வெறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ ஏன்டா உலகத்தில் ஃபுல்லாக உலகத் தமிழர்கள் அனைத்து பேருக்கும் புகழ் தெரியும், புகழ்னுல தெரியும். என்ன மற்ற இங்கிலீஷுக்காரங்க அவங்க இந்த உலகத்தில் எத்தனை உயிரினங்கள் மனுஷன் ஒரு இதில் இருக்கிறாங்க அனைத்து பேர்த்துக்கும் அதனுடைய அந்த பொண்ணுடைய இது தெரியும். சில பேர்த்துக்கு கூட சரியாக இருக்கலாம், அவ்வளோதான். இப்போத்தான் கிழவங்க கையிலையும் கிண்ணாரம் எல்லா கையிலையும் கிண்ணாரம் மொபைல் டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்குது இல்லை, அதனால அது போய்கிட்டு இருக்கும். அதுக்கு நீ பொறாமப்பட்டு போட்டு நீ புருஷன் இல்லாமல் நீ 2வது கல்யாணம் பண்ண போறியாம்மா, அப்புறம் பிள்ளைகளை சரியாக கவனிக்கலையாம்மா, விட்டுறியாம்மா, அதுக்கப்புறம் என்ன இழுக்காமல் சொல்லு. அதுக்கப்புறம் நீ டான்ஸ் போடுறியாம்மா, மேக்கப் போடுறியாம்மா. டேய் 10 ரூபா கொடுத்து பேரனில் விழுவாங்க. அந்த பிள்ளை கஷ்டப்பட்ட காலம் இருக்குதுடா, உனக்கு தெரியுமாடா? அது அந்த பிள்ளை வெள்ளை விளையாடு சிவப்பாக இருக்குதுடா, அது ஒன்றுமே போட வேண்டாம். மூஞ்சி சோப்பு போட்டு கழுவிட்டு போட்டாலே போதும். அதுக்கே நீங்கள் இப்படி சொல்லிவிட்டா நீ ரியலாக நல்லா மேக்கப் பண்ணிச்சுன்னா எப்படி சொல்லிவிடுவேன் நீ? ஏன்டா இப்படி பண்ண இது பண்ணுறீங்க? அந்த ஏதாவது இடுப்பு கிடுப்பு தெரியுற மாதிரி ஏதாவது போடுதோ ஒன்றா அது கூட நல்லா சுற்றிக்கிட்டு போவேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீலை கட்டணும் தெரியுமா? அந்த சீலை கட்டுறதுக்குன்னு ஒரு உங்களுக்கு தெரியுமா அது எப்படி கட்டணும், என்ன எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. செல்வலக்ஷ்மி செல்வி என்ன வாங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் எதாவது கமெண்ட் இருக்க மாட்டாமல் அந்த பிள்ளைய போட்டு மன உளைச்சல் பண்ணி நைட்டெல்லாம் அழுதுருக்குது. பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பண்ணுறதுனால இன்றைக்கி நீ இப்படித்தான் காட்டுவ, ஏய் நீ நல்லவ கிடையாதுடி, நீ இப்படி டான்ஸ் ஆடுற அப்படின்னு. இது எத்தனை காட்டுது? ஒரு விரல் தான் அந்த பொண்ணை காட்டுது, மீதி 4 விரல் யாரை காட்டுது பாரு. இது உன் பக்கம் இருக்குது, இந்த கீழே 3 விரலும் உன் பக்கம் இருக்குது, 4 உன்னை சுட்டி காட்டுது, ஒன்று தான் அந்த பொண்ணை சுட்டி காட்டுது. அப்படி ஒழுக்கமாக இருந்துக்கடா கடவுளி பையனே அப்படின்னு சொல்லி வரது ஒரு பயிற்சி வந்துருச்சு. அது அந்த மாதிரி அது கடவுள் 4 ஒரு கடவுள் ஒரு கடவுள் தான் 4ஆக பிரித்து உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. டே வேண்டாம்டா வெட்டடா, உனக்கு இத்தனை விரல் இருக்குதுடா, உன்னை போட்டு தாக்குச்சுனா நீ தாங்க மாட்டேடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ அதை புரிஞ்சுக்கோ. அது புரியுது விட்டு போட்டு நீ இப்படி தான் பண்ணுவேன் கமாண்டு, இப்படி தான் போட்டு கமாண்டு, நான் பாப்புலர் ஆகுவேன். என்ன பாப்புலர் ஆகுவேன் நீ? இது இருக்காது, அப்புறம் டக் பண்ணிடுவேன். டக்கு வாங்கடா. என்னெல்லாம் கமாண்ட் வருவான்னு பார்த்தா ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்கடா. வந்தால் நல்லா திட்டி விட்ருவேன். எனக்கு அதுதானே பிடிக்குது. ஆமாம், யாரும் வரமாட்டேங்கிறாங்கடா. எல்லாம் நல்ல பசங்களாக வந்துட்டு போயிடுறாங்க, பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும். என்ன சமயம் என்னடா அந்த புள்ள சூர்யாங்கிற பொண்ணு செகண்ட் மேரேஜ் பண்ணின பொண்ணு கூடுவாஞ்சேரியிலேருந்து இப்போ தனியாக அவங்க வீட்டில் எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு ரீல்ஸ் போடுதோ இல்லை டான்ஸ் ஆடுதோ இல்லை என்னமோ போடுதோ, வீடியோ போடுதோ, லைவ் போடுதோ, ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கட்டும் சரியா. நீங்கள் பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலையா போய்கிட்டே இருங்க. கட் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா உனக்கு நெட்டு காசு மிச்சமாகும். இன்னொரு 4 நாள் இழுத்துக்கிட்டு இருக்காது. நீ அதெல்லாம் இல்லாமல் நீ பார்த்தீன்னு வச்சுக்குவேன், நெட்டு காசுலாம் புட்டுக்கிட்டு போயிடும். மறுபடியும் ஒரு 400-500 போட்டு போடணும். இல்லை வருஷத்துக்கு போடுவியா, போட்டாகணும். 3500 போட்டாகும். ஏன்டா பிச்சைக்காரனாங்களை இப்படி தெரியுறீங்க? போய்மா என்னம்மா போகக்கூடாது அங்கெல்லாம். ஓச்சோ நீ அங்கே போய் சாப்பிட்டு போய் அவள் வர்றது. ஏய் பிச்சுக்கு இந்த 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 அட்டை படிக்கே ஆட்சி முறுக்குடா. அவள் திங்கர் சாப்பிட்ற கூடமா நீங்கள் அவங்க ஆயால சரியான பிள்ளா குட்டி. அம்மா என்னை பேசுகிறதுக்கூட விடமாட்டேங்குதுங்க கரெக்டாக. ஐயோ சரி தயவுசெய்து சொல்லிக்கிறேன், நான் இதுக்கு மேலே பேச விரும்பலை. அந்த சூர்யாங்கிற பொண்ணுக்கு மன உளைச்சல் கொடுக்காதீங்க யாராக இருந்தாலும். பொதுவாக சொல்கிறேன், அது தனியாக ஒரு பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. தனியாக வாழ்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். நான் தனியாக தான் வாழ்ந்து வந்தேன், குழந்தைகளை காப்பாற்றினேன். இன்றைக்கும் நான் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்.
அதனுடைய வேதனையும் அதுவும் எனக்கு தான் தெரியும். இதை எப்படி வலிக்கும் அப்படிங்கிறது. அதே சூழ்நிலை உனக்கு ஒரு நாளைக்கு வந்ததுன்னு வச்சுக்குவேன், உனக்கு எப்படி இருக்கும்? நீ என்ன பண்ண தெரியுமா? பாட்டில் கையில் பிடிச்சிக்கிட்டு தேவதாஸ் நானும் ஒரு ஜாய்தான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான் உன்னால் பண்ண முடியும். அப்புறம் கடைசியில் என்ன குஞ்சு வடித்து குஞ்சாமணி வடித்து அப்புறம் நாக்கு தள்ளி வெளியே செத்துருவேன். உன்னுடைய குழம்பு அப்படி தான் போகும். துடிச்சு படுத்தி வெயிலில் சாவுப்பேன். நீ அப்படி சாகாத, யாரையும் புண்படுத்தாத. என்ன அந்த பொண்ணுன்னு இல்லை, யாரையுமே புண்படுத்தாத. நீ ஒழுக்கமாக கமெண்ட் போட்டால் போடு, இல்லைன்னா வேண்டாம், விட்டுட்டு ஓடி போயிரு. உங்கள் அம்மா மூஞ்சியை பார்த்து டிங்கின்னு ஆடுறா. உங்கள் அம்மாலாம் எப்படிடா இருப்பாங்க? சூர்யா வந்து குழந்தையில 2 குழந்தையில வச்சுக்கிட்டு பண்ணுது, பிடிக்குது, குத்துது, குடையுதுன்னு பண்ணுது. அது ஏதோ சரி. ஆமாடா, அந்த புள்ள மேக்கப் பண்ணிவிட்டு பிள்ளைகள் கவனிக்கல விட்டுடா. நீ பார்க்குறியா? வந்து அந்த புள்ள கவனிக்கிறது தகுதி இல்லை, குழந்தைகள் கூட பார்க்க மாட்டேங்குது. ஆமாம், பார்க்கல, நீ பார்க்குறியா? இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. அப்பா அம்மா சைடில் இருந்தும் யாரும் வரல, புருஷனும் எட்டி பார்க்கல. பொண்டாட்டி வேண்டாம்னு சொன்னால் உனக்கு உரிமை இருந்தால் போய் பாரு. முருகனுக்கு தான் சொல்கிறேன், முருகன் உங்களுக்கு தான் சொல்கிறேன், போய் பாரு. நீ ஏன் விட்டு கொடுத்துட்ருக்குற? இது என் புள்ள, நான் பார்ப்பேன்னு சொல்லி பார்த்துட்டு வா. அந்த குழந்தைகளுக்கு 10 கையில் கொடுத்துட்டு வா. நீ பொண்டாட்டி வேணுங்க அது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டேப்பா இருக்கிற. போய் பாருங்க, பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு வீடியோ போடுங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. அது ஒரு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் இந்த ஒரு இது சொல்லிக்குப்பா. என்னென்னா, அந்த காலத்தில் ரொம்ப ஒரு 3 தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி கிராமத்தில் குடியிருப்பாங்க, தோட்டங்காடுக்கு போவாங்க. சாயந்தரம் வந்து அந்த கிராமத்தில் ஒத்துமையாக இருப்பாங்க. ஒத்துமையில் இல்லை, ஏன் வந்து ஒரு கிராமமாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, தோட்டத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து 4 பேர் நம்ம பக்கத்தில் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரே இடத்துல வந்து ஒரு கூடு மாதிரி கட்டி அது இருந்துக்கிறாங்க. பறவைகள்லாம் இருக்குதுல்லப்பா, பறவைகளாக இருந்து அதை என்ன பண்ணுங்க, பகலில் எங்கெங்கேயோ போய் சுற்றிடுறதுக்கு, நைட்டு வந்து ஒரே மரத்தில் வந்து அடைஞ்சிக்குது எல்லாம். அதுகளுக்கு இருக்கிற ஒற்றுமை கூட நமக்கு இல்லை. இப்போ அதே மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து சின்ன கிராமம் அதில் இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊருக்குள்ளே வந்து ஒரு வீதியில் ஒரு செக்கு இருக்கும், ஆட்டாங்கல். அப்போல்லாம் ஆட்டாங்கல் தான், கிரைண்டர் எது, மிக்சி எது, கரண்ட் எது, என்ன ஒன்றும் இல்லை. அதில் வந்து சோளம் கம்பு குத்துறதும் அதில் தான் இடிக்கணும், செக்கில் ஆட்டுறதும் அதில் தான் ஆட்டிக்கணும். மாவுக்கு போட்டாலும் சரி, இட்லிக்கு போட்டாலும் சரி, தோசைக்கு போட்டாலும் அதில் தான் ஆட்டிக்கணும். லைனாக நின்று நைட்டு 1 மணி 12 மணி வரைக்கும் கூட ஆட்டியிருக்கிறாங்க. எங்கள் அம்மாவே பண்ணியிருக்காங்க, அந்த இது சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தருக்கு சண்டை கட்டிக்குவாங்க. அவள் அப்படி, இவ இப்படி வந்தா, அவள் அப்படி சொன்னான், களவெட்டு போகிற கட்டலாம், அவள் அப்படி சண்டை கட்டணும், நீ எப்படிடா அப்படி சண்டை கட்டலாம், இதெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போடாத நாள் இருக்காது, சண்டை போட்டுக்குவாங்க. அன்னைக்கு அந்த மாதிரி சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கிராமத்துக்கு மட்டும் தெரியும். ரொம்ப மிதிமிஞ்சி போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அந்த ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும்ல, அங்கே போகும். அங்கே போச்சுன்னா போலீஸ் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு வான் பண்ணி தட்டி விட்ருவாங்க. இப்போ எப்படி தெரியுமா, மீடியாவுக்கு வந்துட்டோம். இந்த மீடியாக்குள்ளே தான் சண்டை போட்டு முடியும். நீ சூர்யாவை வந்து தொடவும் முடியாது. சூர்யா வந்து உன்னை திட்டினாலும் காது உடையாது உனக்கு. நீ பாட்டில் போய்கிட்டு போ, அது பாட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா எனக்கும் வேலை இருக்காது. இதுதான் உண்மை. அந்த காலத்தில் கிராமத்தில் நடந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் சண்டை நடக்குது. எல்லாம் பார்த்து சண்டை அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு கொலாயிட்டு விட்டு தூம் கலப்பங்க போகட்டு. இதனால் என்னப்பா வருது தெரியாமல் கேட்டுக்கிறேன். ஒன்றுமே இல்லை. என்ன, ஒரு கருப்பட்டியோ வெள்ளமோ ஏதோ ஒரு உருவம் இப்படி உருண்டையாக இருக்கும், அதை பார்த்ததே நம்மளுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். யாருக்காக இருந்தாலும், அது சின்னவங்க பெரியவங்க இருந்தாலும் அந்த கருப்பட்டி அப்படிங்கிற போது சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடலாம். திரும்பியும் அந்த கருப்பட்டிக்கு வந்து உருவாக்கி வைக்க முடியாது. அதனால் அந்த கருப்பட்டி மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது திங்கிற டயத்துக்கு சாப்பிடுங்க, சரியா? இது முசான அந்த பிள்ளை ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு, உண்மையிலடா கஷ்டப்படுதுடா. மோஜில் இதில் கண்டதுகள் போட்டு இன்றைக்கி மாதம் 50,000 சம்பாதிக்குது. உன்னால் ஒருத்தரால் முடியுமா? இந்த பிள்ளை தப்பு மட்டும் பண்ணாது, நான் அடித்து சொல்லுவேன். அந்த பிள்ளை தப்பான கேரக்டருக்கு போகாது. ஆனால் ஒன்று, தப்பான கேரக்டருக்கு போனால் எந்த பொண்ணுமே முன்னேறி வந்தது சரித்திரத்தில் இல்லை. அதை வச்சு முன்னேறி வீடு கட்டினா, தோட்டம் பிடிச்சாங்க, காடு இது பிடிச்சாங்க, குழந்தைகள் படிக்க சத்தியமாக யாருனாலே முடியாது. அது வந்து ஒரு தரித்திரம் பிடிச்ச காசு அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா, அது வந்து அவங்க மனசு நொந்து போய் கொடுப்பாங்க. அதுதான், அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கூடாது. உங்கள் வேலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு உம்மான்னு போய்கிட்டாரு, சரியா? உன்னை ரொம்ப திட்டோன்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்குவேன், உங்கள் அம்மா போய் திட்டு.
என்ன என்னம்மா இன்றைக்கி மினிக்கிட்டு போகிற கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லு. ஆமாம். சொல்லு. இல்லையா உன் பொண்டாட்டி சொல்கிற சேப்பாட்டு எடுத்துகிட்டு அடிப்பாளா? ஐயோ, அப்போ அது வேண்டாம். நீ வச்சிருப்பில் ஒருத்தி கூத்தியான்னு ஒருத்திய இருக்குதா இல்லையா? இருந்தீன்னா அவளை போய் திட்டு. நான் வரமாட்டேன் நீ கொட்ட அப்படின்னு அவளை திட்டு. அவளை திட்டின்னு வச்சுக்குவேன், நல்லாயிருக்கும். அவள் என்ன பண்ணுவா, காசுக்கு வழி இல்லைன்னு எல்லாம் கேட்டுக்குவா. உன் பொண்டாட்டி கேட்க மாட்டா. உங்கள் அம்மா எப்படி கேட்டுக்குவாங்க தெரியுமா? நம்ம பெத்த பையன் என்னமோ கூறுலாமல் கோமட்டையாட்டு நம்மளை திட்டுது, வெளியில் தெரிஞ்ச ஊர் மக்கள் 4 மக்களை காரி துப்பிடுவாங்க, நம்மளை இப்படி ஒரு பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு துப்பிடுவாங்க. நம்ம கம்முன்னு கப்புச்சுப்புன்னு பொத்திக்கலாம்னு உங்கள் அம்மா கப்புச்சுப்புன்னு பொத்திக்கிட்டு போயிடும். என்ன, நீ அதை மட்டும் பாரு சரியா? உன் வேலையை தான் அதை மட்டும் பாரு. அந்த பிள்ளைய வந்து ஒவ்வொருத்தரும் பேட் கமாண்ட் போட்டு நார் அடித்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நீ இன்னொரு நாளைக்கு பண்ணின்னு வச்சுக்க, டேரெக்டாக நானும் வருவேன் அந்த லைவுக்கு வந்து உன்னை தான் பிடிங்கி மறுபடியும் கொட்டு.